பரபரிசுத்த பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட காலை இந்த சங்கீத தியான பகுதிக்காக கர்த்தருடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த கால வேலையில் இயற்கை கால சனசாத கரடு தடை இல்லாமல் கிடைத்து உடைய நாமத்தை மையப்படுத்த உதவிச்சு நான் எனக்கு பெருகுபடி ஒப்புக் கொடுக்கணும். நிவேடியாடிய அடிங்களை பங்கு பெற்று ஒத்துழைக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். ஒவ்வொரு நாளும் இந்த வசனத்தை கேட்டு அதை கவனமாய் தன் வாழ்க்கையில் கைக்கொள்ளுகிற ஒரு பிள்ளைகளை ஆசீர்வதித்து இன்னும் அதிகமாய் பலருக்கு நன்மையாய் ஆசீர்வாதமாய் பெருக பண்ணும். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிற ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கடந்த சில நாட்களாக தீர்மானம், நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருக்குள்ளாக எடுக்கிற தீர்மானத்தை குறித்து தியானித்து வருகிறோம். இந்த நாளிலும் உமக்கு பிரியமானதை செய்ய நான் விரும்புகிறேன். நம்முடைய வாழ்க்கையில் சில நேரம் நம்மை பிரியப்படுத்த, மனுஷங்களை பிரியப்படுத்த, உறவுகள், பிள்ளைகளை, குடும்பத்தை பிரியப்படுத்துகிற வாழ்க்கைக்கு நேராகி போய் நாம் அதனால தோற்று போகிறோம். தேவனை பிரியப்படுத்த, கர்த்தருக்குள்ளே நாம் பிரியப்படுத்த விரும்பினாலும் அது நலமாக இருக்கும், தேவனுக்கு பிரியமானதாக இருக்கும், அது ஆசீர்வாதமாக சமாதானமான வாழ்க்கையாக இருக்கும். சங்கீதக்காரன் இப்படியாய் ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிக்கிறார். சங்கீதம் 40:8 வாசிக்கலாம். என் தேவனே, என் தேவனே, உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். உமது நியாயப்பிரமாணம், உமது நியாயப்பிரமாணம் என் உள்ளத்துக்குள் இருக்கிறது என்று சொன்னேன். உள்ளத்திற்குள் இருக்கிறது என்று சொன்னேன். அவர் என்ன விரும்புகிறார்? ஆண்டவர் உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். அப்போ தன்னை பிரியப்படுத்தி தன் வாழ்க்கையில் தவறான காரியங்களில் தீர்மானித்து பாவம் செய்யும்படி விழுந்து போனார். பிறருடைய கஷ்டங்களை, பிறருடைய துன்பங்களை, பிறருடைய சூழ்நிலை புரியாமலே நம்மை நாமே பிரியப்படுத்த விரும்புகிறதுனால தான் பல ஆசைகள், பல தவறான விருப்பங்களுக்கு நம்ம இடம் கொடுத்து தவறான காரியம் செய்து பாவத்தில் விழ வேண்டிய சூழ்நிலை வந்துடும். தாவீது தன்னை பிரியப்படுத்த விரும்பினால தான் அடுத்தவருடைய உரிமையை, உடைமையை எடுத்து தன்னுடைய இச்சைகளை நிறைவேற்றும்படி பாவம் செய்தாரை மறைப்பதற்கு கொலைபாதகத்துக்கு வித்து விட்டார். அதனால தான் சொன்னார், உமக்கு விரோதமாக என் பாவம் செய்யாதபடி என்னை காத்துக்கொண்டு வாக்கி இருதயத்தில் வைத்து வைத்தேன்னு சொன்னார். அவருக்கு புரிஞ்சுக்கிடுச்சு, நம்மை பிரியப்படுத்த விரும்புகிறதுனால தடுமாறி பாவத்தில் விழுந்துட்டோம். அடுத்து தன் குடும்பம், பிள்ளைகளை நேசிக்க ஆரம்பித்தார். ஒரு பிள்ளையை நேசித்தா ஒரு பிள்ளை பகை. எப்படி பிள்ளைகளை நேசிக்கிற, குடும்பத்தை நேசிக்கிற விதத்திலே தோற்று போனார். கர்த்தருக்குள்ளே அவர் பிரியப்படுத்த விரும்பாமல் அவர்களை பிரியப்படுத்த அவர்கள் வழிகளை போய் பார்த்தார். அதுலேயும் தோல்வி. தன்னை பிரியப்படுத்தும் போது தடுமாறினார். பிள்ளைகளை பிரியப்படுத்த நினச்சி பிள்ளைகளால் தோற்று போனார். இதெல்லாம் வாழ்க்கையில் அறிந்து ஆண்டவரே பாவத்தை பாராதபடி கண்களை விளக்கும் சொன்னார். உனக்கு பிரியமானது செய்ய எனக்கு கற்றுத்தாருன்னு சொன்னார். உன்னுடைய நல்ல ஆவியின் செம்மையான வழி நடத்தட்டும் என்று சொன்னார். அதற்கு பிறகு தான் ஒன்றை கற்றுக்கொண்டார். நம்மையும் நம்ம மனுஷங்க பிரியப்படுத்தின வாழ்க்கையில் தோற்று போயிடுவோம், தேவனுக்கு பிரியமில்லாதபடி பிள்ளைகளும் குடும்பம் வளரும் அப்படின்னு சொல்லி ஆண்டவரை புரிய வைத்தார். அதற்கு பார்த்து தன் வாழ்க்கையில் சங்கீதக்காரன் ஆண்டவரை பார்த்து, கர்த்தராகிய இயேசுவை பார்த்து, கர்த்தராகிய ஆண்டவரை பார்த்து உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேனார். உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன் என்று சொல்லி தேவனிடத்தில் விண்ணப்பம் செய்ய ஆரம்பித்திட்டார். பிலாத்துவும் நியாயம் விசாரிக்கிற நியாயஸ்தானத்தில் உட்கார்ந்து மக்களை பிரியப்படுத்தும்படி இயேசுவை சிலுவையில் அறியவும் பராபாசை விடுதலை செய்யவும், ஒரு கள்ளனை விடுதலை செய்து குற்றமற்ற கிறிஸ்துவை சிலுவையில் அடிக்க வேதவாக்கி நிறைவேறும்படி அப்படி நடந்தது. ஆனாலும் அந்த இடத்துல பிலாத்து மனுஷனை பிரியப்படுத்த விரும்பினார் என்று சொல்லி மார்க்கு 15:15 ஜனங்களை பிரியப்படுத்த விரும்பினதினால் இயேசுவை சிலுவையில் அறிய ஒப்பு கொடுத்தார் என்று அந்த வார்த்தை சொல்லப்படுகிறது. இதை கேட்குற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நியாயத்தையும் புரட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை மக்களை பிரியப்படுத்துவதினாலே நியாயம் புரட்டப்படுகிறது. தேவனை பிரியப்படுத்த விரும்பினால் நியாயம் காக்கப்படும், நீதி வெளிப்படும், சத்தியம் வெளிப்படும். இயேசு கிறிஸ்து நீதிபரர், நிரபராதி, நீதிமான்.
ஆனாலும் வேத வாக்கியம் நிறைவேறும்படி அவர் சிலுவையில் மரிக்க வேணும். அதே நேரத்தில் பிலாத்துவும் மக்களை பிரியப்படுத்த இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை மரணம் இப்படித்தான் சந்திக்கணுங்கிற தேவ திட்டம் இருக்கும்போது அவர் எல்லாருமே அந்த தேவ சித்தத்திற்காக அந்த நியாயமும் புரட்டப்படுவதற்கு இடம் கொடுத்தாங்க. இயேசு கிறிஸ்துவானவர் நமது பாவங்களுக்காக மரித்து நீதிமானாக்கு முன்னாடி உயிரோடு எழுந்து இன்னைக்கு ஜீவிக்கிறார். வேத வாக்கியம்படி கிறிஸ்து மரித்தார் சொல்லப்பட்டபடி. இந்த இடத்துல பிலாத்து ஜனங்களை பிரியப்படுத்த இயேசு சிலுவையில் ஒப்பு கொடுத்தார் என்று. இதை கேட்குற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மனுஷங்களை பிரியப்படுத்துவதற்காக சரிய தவறு என்றும் தவறானது சரி என்று நாம் நியாயம் தீர்க்கக்கூடாது. தேவனை பிரியப்படுத்த உள்ளதை உள்ளதுன்னு சொல்லுங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்க. மிஞ்சினது தீமையினால் வரும் வேதம் சொல்லுது. இதை கேட்குற அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு நாள் வேலை செய்கிற இடங்களில் பணத்துக்காக, பதவிக்காக, இவ்வுலகம் வாழ்க்கைக்காக, மனுஷனுக்கு பிரியமாக நடக்கணுங்கிறக்காண்டி தவறான விதத்தில் போய் தவறான விலை கையாண்டு தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடி ஒவ்வொரு நாளும் எவ்வளோ சம்பளம் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்தாலும், இல்லை நீங்கள் இந்த தவறான விதத்தில் இந்த காரியம் இப்படி செய்தால் தான் உங்களுக்கு சம்பளம் உயர்வு தருவேன்னு சொன்னாலும், அப்படிப்பட்ட உயர்வான சம்பளம் நமக்கு வேண்டாம். இருக்கிற சம்பளம் போதும், நம்ம உழைச்சது போதும், உண்மையாக இருந்தால் போதும் அப்படிங்கிற நிலைப்பாட்டை விட்டு விலகாத உண்மையாக இருங்க. பணத்துக்காக, பதவிக்காக நியாயத்தை புரட்டாதீங்க, பொய் சொல்லாதீங்க, கர்த்தருடைய சமூகத்தை மறுதலிக்காதீங்க, உண்மையாக இருங்க. உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதம் பெறுவான் வேதம் சொல்கிறது. பவுல் சொன்னது போல, நான் யாரை நாடி பொதிக்கணும்? மனுஷனையா தேவனையா? மனுஷனை பிரியப்படுத்தினா கர்த்தருடைய ஊழியக்காரன் நல்லவேங்கிறார். நாம் தேவனை பிரியப்படுத்தணும்னா உண்மையாக இருங்க, ஒழுக்கமாக இருங்க, பரிசுத்தமாக இருங்க, உண்மையாக இருங்க. முகஸ்துதிக்காக எந்த மனுஷனுடைய பொய் சொல்லாதீங்க, தவறான விதத்தில் நடக்காதீங்க. தேவனுக்கு பிரியமாக எப்பொழுது நடக்க. அப்படிப்பட்ட ஒரு ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் வேலை செய்யும்போது குடும்பங்களில், வேலை ஸ்தலத்தில், எசப்பா உமக்கு பிரியமானபடி நடக்குன்னு ஜெபம் பண்ணிட்டு போங்க. தீமையோ பாவம் உள்ள வராதபடி கர்த்தர் பார்த்து கொள்வார். அந்த இடத்துல உண்மையாகவே நம்ம பரிசுத்தம் வாழ்வதற்கு உதவி செய்வார். அங்கே இருக்க நிர்வாகங்களை கர்த்தர் நமக்காக சாதமாக்கி தருவார். இந்த செய்தி மூலமாக கர்த்தர் உண்மையாகவே தேவனுக்கு பிரியமாக நீங்கள் நடக்கும்போது தனக்கானவரை பிறருக்காக நடுவீங்க, தன்னை போல பிறரை நேசிக்க அறிவீங்க. உன்னுடைய வழி கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் சத்துருடைய சமாதானம் வருவான். பகைமையான நாட்கள் நம்ம இருக்க மாட்டாங்க. யாருடைய சமாதானமாக இருப்போம், பலருக்கு ஆசீர்வாதமாக இருப்போம், தேவனையே பிரியப்படுத்த வாழ்வோம். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.